வெல்கம் டு மக்கள் நலம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். இந்தியா போஸ்ட்ல இருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 44,000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. தமிழகத்துக்கு மட்டுமே 3,789 வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலைக்கு நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மாவட்ட வாரியாக பல்வேறு வகையான வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க தமிழகத்துக்கு. இதுக்கு எக்ஸாம் கிடையாது, முழுக்க முழுக்க மார்க் வச்சுதான் சைட் பண்றாங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், பதவிகள் என்ன, கல்வி தகுதி எப்படி இருக்க போகுது, இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அதை பத்தி ஃபுல்லா போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நீங்க அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, புதுசா கண்டிப்பா நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டேஜ் 1ல போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அதுல ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி முதல்ல அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண பாருங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இத ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்க 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை அப்படியே பார்த்து கரெக்டா நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க வேலிடேட் மொபைல் நம்பர். அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆயிடுச்சு. அடுத்த கட்டமாக மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்க மெயில் ஐடி நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கம்பல்சரி வந்து கொடுத்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் அதுக்கு நேரா வேலிடேட் இமெயில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த மெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓடிபி வரலன்னா நீங்க ஸ்பாம் மெயில் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மெயிலுக்கு வந்திருக்க ஓடிபியும் நீங்க அப்படியே பார்த்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா மெயிலுக்கான ஓடிபி வந்து வெரிஃபை வந்து ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த கட்டமாக நேம் கேட்டிருக்காங்க பாருங்க. 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டா அதே மாதிரி உங்க நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்க ஃபாதர் நேமை நீங்க கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் மந்த், அதுக்கு அடுத்துட்டு இந்த ஃபார்மேட்ல டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தா பிசி எம்பிசியா இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி கீழே வருவீங்க. நீங்க ஓபிசி செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் இருக்கு, வேலைவாய்ப்பு வந்து இருக்கு. பட் ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, இப்ப தேவைப்படாது. ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. பிசி எம்பிசி ஓபிசி கீழே வரீங்க. ஓபிசி வாங்க முடியாது அப்படின்றவங்க யூஆர் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ கம்யூனிட்டி நீங்க எந்த கம்யூனிட்டி அப்படின்றத தெளிவா நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிசி எம்பிசி மட்டும், ஓபிசினே வரலாம், ஜெனரல் கேட்டகரி கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க எந்த ஸ்டேட்ல படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10th வந்து எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 10th வந்து எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான இயரை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே நம்ம இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆதார் நம்பர். ஸோ ஆதார் நம்பர் ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க என்டர் பண்ணுங்க, இல்லை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது என்டர் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நீங்க டிஃப்ரெண்ட் டியேபிள் பர்சனா இருக்கீங்க, எஸ் கொடுத்து எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க பாருங்க. 10th நீங்க எந்த லாங்குவேஜ்ல படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல படிச்சவங்க தமிழ் சைட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்ல படிச்ச இங்கிலீஷ் சைட் பண்ணலாம். ரெண்டுமே கூட நீங்க கொடுத்துக்கலாம். 2 லாங்குவேஜுக்கும் நீங்க வந்து சைட் பண்ணிக்கோங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுமே கூட நீங்க சைட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வெதர் எம்ப்ளாயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஒர்க் பண்றவங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி அதுக்கான என்ஓசி வந்து கேட்பாங்க. ஒர்க் பண்ற இடத்துல என்ஓசி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க ஒர்க் பண்ணல அப்படின்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக போட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. போட்டோ பொறுத்த வரைக்கும் 50 கேபிக்குள்ள இருக்கணும். 200x3 250 பிக்சலுக்குள்ள நீங்க வந்து பார்த்தா கரெக்டா ரிசைஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. 20 கேபிக்குள்ள இருக்கணும்.
140x60 பிக்சலுக்குள்ள நீங்க வந்து ரீசைஸ் பண்ணிட்டு போட்டோ மட்டும் சிக்னேச்சர் கரெக்டா அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. கரெக்டாகனா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணலாம். தப்பா இருந்தா நீங்க கேன்சல் கொடுத்து இப்போ எடிட் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்குன்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. ஸோ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தா இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் வந்துட்டு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துறாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க கண்டினியூ டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜா அப்ளை பண்ற பேஜுக்கு வந்திருக்கீங்க. எந்த சர்க்கிள் அப்ளை பண்ண போறீங்க நீங்க தமிழ்நாடு அப்ளை பண்ணுங்க. ஏதாவது தான் அதிக வேக்கன்சி இருக்கு. ஸோ தமிழ்நாடு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ நீங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்க ஓடிபி டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே உங்களுக்கான ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கூட நீங்க வந்து பார்த்தா டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் நீங்க லாகின் பண்ண சொல்ல கண்டிப்பா நீங்க கேப்சா கொடுத்தா லாகின் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இப்போ நம்ம அப்ளை பண்ற பேஜுக்குள்ள வந்திருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது அட்ரஸ் கேட்டிருக்காங்க, கம்யூனிகேஷன் அட்ரஸ், டோர் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க, அதில் டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, இந்த பாக்ஸ்ல போயிட்டு ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து சிட்டி நேம் மற்றும் வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க தாலுக் டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதில் போயிட்டு ரெண்டுமே வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்க ஊருக்கான பின்கோடு என்டர் பண்ணிட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்தா சேம் அஸ் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி வேற அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி பத்தி கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தா நீங்க என்ன குவாலிபிகேஷன், நீங்க வந்து சென்ட்ரல் போர்ட்ல படிச்சீங்களா இல்ல வந்து பார்த்தா இந்தியன் சர்டிஃபிகேட்டான்னு கேட்டிருக்காங்க. அல்லது லாஸ்டா இருக்கு பாருங்க ஸ்டேட் போர்ட்ல படிச்சவங்க ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு 2013 பாஸ் பண்ணதால எனக்கு ஆப்ஷன் என்ன காமிக்குதுன்னா 2012 இருந்து 2015 பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குது. சோ நான் வந்து அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க அதுக்கு வேற படிச்சிருக்கீங்க எந்த இல்ல முடிச்சாலும் அந்த ஆப்ஷன்ஸ் கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட் டைப் வந்து மார்க் வந்து செட் பண்ணிட்டு மார்க் எல்லாமே நீங்க ஒன் பை ஒன் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்க்கான மார்க் கேட்டிருக்காங்க. 10th நீங்க இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ அதை நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செலக்ட் சப்ஜெக்ட்ல போய் 2வது சப்ஜெக்ட் தமிழ் தான் வந்திருக்கும். ஸோ தமிழ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 10th நீங்க தமிழ்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை நீங்க என்டர் பண்ணிட்டு மேத்தமேட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க, மேக்ஸ்ல எவ்வளவு மதிப்பெண் எடுத்து அதை கொடுத்துட்டு சயின்ஸ்ல பிராக்டிகல் கேட்டிருக்காங்க. பிராக்டிகல் மார்க் வந்தவங்க நீங்க பிராக்டிகல் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க 25 ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். பிராக்டிகல் வராதவங்க நீங்க சயின்ஸ் பிராக்டிகல் மார்க் என்டர் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு அந்த ஆப்ஷனை வந்து காமிக்காது. நெக்ஸ்ட் சயின்ஸ்ல தேரியில எவ்வளவு மார்க் எடுத்தீங்க 75க்கு நீங்க தேரியில மட்டும் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சோசியல் சயின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுல எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கை பொறுத்த வரைக்கும் 10th மார்க் எல்லாமே கரெக்டா நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து பார்க்க ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் வந்து பார்த்தா நீங்க ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு எந்த இடத்துல வேலையை வேணுமோ அதை நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க எந்த டிவிஷன் அப்ளை பண்ண போறேன்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்துல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு, உங்க ஓன் டிஸ்ட்ரிக்டே அப்ளை பண்ண பாருங்க. நான் இப்போதைக்கு திருவண்ணாமலை இடத்துல நான் திருவண்ணாமலை டிவிஷன் கொடுத்து அப்ளை பண்றேன். உங்க டிவிஷன் எதுவோ அந்த டிவிஷன் நீங்க கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஓகே, ஒரு நபர் வந்து ஒரு டிவிஷன் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருவண்ணாமலை டிவிஷன் இருக்கு எல்லாருடைய இதையுமே உங்களுக்கு வந்து ஓப்பனாக மொத்தம் 170 வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா உங்க கம்யூனிட்டிக்கு எந்தெந்த வேகன்சிலாம் இருக்குன்றத பார்த்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இல்ல நீங்க ஓனா ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க வந்து ஓபிசி கேட்டகரியா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓபிசிக்கு வந்து கொடுக்க பாருங்க. நிறைய போஸ்ட் ஆபீஸ்ல வேலைவாய்ப்பு இருக்க போது உங்களுக்கு எந்த போஸ்ட் ஆபீஸ் ஃபர்ஸ்ட் வேலை வேணுமோ அதுல நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னு நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2வது எந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேணும் அது போய் 2 அப்படின்னு நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 2 3 4 இந்த மாதிரி ஆர்டர் வைஸா எந்தெந்த போஸ்ட் ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை தேவைப்படுதோ அன்லிமிட்டடா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு டிவிஷன்ல எவ்வளவு வேகன்சிஸ் வேணாலும் நீங்க ப்ரிஃபரன்ஸா வந்து கொடுக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒரு போஸ்ட் ஆபீஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா அங்க நீங்க அதிகபட்ச மார்க்னு உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அது கிடைக்குன்னா 2வது ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பாங்க, அதுல உங்களுக்கு எந்த அதிகபட்ச மார்க் எடுத்தா அது கூட அந்த மாதிரி எல்லா ப்ரிஃபரன்ஸ்லயுமே செலக்ட் ஆயிட்டு நீங்க எதுலையுமே அந்த செலக்ட் ஆகலாம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகபட்ச மார்க் படி தான் உங்களுக்கான வேலை வந்து இருக்க போது. ஸோ ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்க ஓபிசினா ஓபிசியா பார்த்து கொடுங்க, அதே மாதிரி எஸ்சிஎஸ்னா எஸ்சிஎஸ்டியா பார்த்து கொடுங்க. ஃபைனலா யூஆர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிசி எம்பிசி டிஎன்சி ஓபிசி எஸ்எஸ்டி எல்லாருமே யூஆர் கேட்டகரி நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆர்டர் வைஸா 1 2 3 4 நம்பர் உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட் ஆபீஸ் தேவைப்படுதோ எல்லாத்துலயுமே 1 2 3 கொடுத்துக்கோங்க. மாத்தி ஆர்டரை மாத்திராதீங்க.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஏழாவது போஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஒன்பதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து 8வது கொடுக்காம விட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து மிஸ் பட்சம் தான் காமிக்கும். ஸோ ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 1 2 3 ஆர்டரை கரெக்டா கொடுத்துக்கோங்க. மாத்தி வேற நீங்க பதவிக்கு வேற போஸ்ட் ஆஃபீஸ் மாத்தி ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணிருக்கோம். ஆனா பட் இந்த 8வது நம்பரை ஸ்கிப் பண்ணிட்டு 9வது நம்பருக்கு நீங்க அந்த மாதிரி ஆர்டர் ப்ரிஃபரன்ஸா கொடுக்க கூடாது, மாத்தி தான் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் வேணாலும் நீங்க தாராளமா செட் பண்ணிக்கோங்க. பட் ஆர்டர் வைஸ் கரெக்டா கொடுங்க. நீங்க வந்து பார்த்தா 10வது நம்பர் விட்டுட்டு அப்ளை பண்ணாதீங்க, அதான் சொல்ல வரேன். ஸோ எல்லாமே கரெக்டா நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வைஸா நீங்க உங்களுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆர்டர் வைஸா 1 2 3 நம்பர் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டா கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ப்ரிஃபரன்ஸ் டவுட் இருக்குன்னா மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, செப்பரேட்டா வீடியோ போட்டலாம். ஸோ இதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க வந்து டிக் பண்ணிட்டு 7 ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. அடுத்த கட்டமாக நம்ம பேமெண்ட் வந்து பண்ண போறோம். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஓபிசி ஜெனரல் கேட்டகரியா இருக்கீங்கன்னா நீங்க 100 ரூபாய் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களா இருக்கீங்க, பெண்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது. அதே மாதிரி SC ST இருக்கீங்க, உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயா அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்க 100 ரூபாய் உங்களுக்கு பேமெண்ட் காமிக்குதுன்னா மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ற பேஜ்க்கு வந்து போகும். இல்ல நெட் பேங்கிங் கொடுத்திருக்காங்க, கிரெடிட் கார்டு கொடுத்திருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்திருக்காங்க, QR கோடு கொடுத்திருக்காங்க, UPI வந்து கொடுத்திருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் வந்து பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க வந்து பார்த்தா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு சில டவுட் பத்தி பார்த்துடலாம். அதாவது நீங்க 2020க்கு அப்புறம் நீங்க 10th பாஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்டுல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் காமிக்குது பாருங்க. அதாவது 2021 கொரோனா பீரியட்ல பாஸ் பண்ணவங்க அந்த கோவிட் பேட்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 2021 கோவிட் பேட்ச் அப்படின்னு நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு மார்க் டைப் வந்து மார்க் வந்து கொடுத்துட்டு நீங்க மார்க் என்டர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் பாஸ் வேலை அப்படின்றத மட்டும் நீங்க என்டர் பண்ணி அப்ளை வந்து பண்ண பாருங்க. இது வந்து கோவிட்ல பாஸ் பண்ணவங்க மட்டும். அதுக்கடுத்து நீங்க வந்து பார்த்தா 2016ல இருந்து அதுக்கப்புறம் வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க, 2016, 17, 18 அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் ஆப்ஷனல் லாங்குவேஜ், வித்தவுட் ஆப்ஷன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. வித் ஆப்ஷன் லாங்குவேஜ்னா மொத்தம் 6 சப்ஜெக்ட் இருக்கும். ஒரு சில பேருக்கு 6வது சப்ஜெக்ட் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் லாங்குவேஜ் 6 சப்ஜெக்ட் இருக்காங்க, 6 ஃபில் பண்ணுங்க. இல்ல நீங்க 5 சப்ஜெக்ட் தான் இருக்குன்றவங்க நீங்க வித்தவுட் ஆப்ஷன் லாங்குவேஜ் ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். 6 சப்ஜெக்ட் இருக்கவங்க மட்டும் வித் ஆப்ஷன் லாங்குவேஜ் கொடுங்க. ஸோ 5 சப்ஜெக்ட் மட்டும் இருக்கவங்க வித்தவுட் ஆப்ஷன் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அதுக்காக தான் திரும்ப நம்ம வந்து காமிக்கிறோம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கோவிட்னா கோவிட் கொடுத்துக்கோங்க, வித் ஆப்ஷன்ல வித்தவுட் ஆப்ஷன்ன்றத நீங்க கரெக்டா கொடுத்துக்கோங்க. ஸோ 5 சப்ஜெக்ட் தானா வித்தவுட் ஆப்ஷன் லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே, எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். SC STக்கு பெண்களுக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது. டேரக்டா நீங்க அந்த மாதிரி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. இல்ல நீங்க என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் விடுவாங்க, அப்ப நீங்க ஏதாச்சும் மிஸ்டேக்னா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க என்னமான பதவிக்கு செலக்ட் பண்ணல எல்லாமே வந்துருச்சு. இப்போ நீங்க பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்றது தெரியாம இருக்கு. இந்த வீடியோ நீங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து பார்த்து இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிப்பாங்க. சிம்பிளான மெத்தட் தான் வந்து இருக்க போது. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போறீங்க, வேற எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ப்ரிஃபரன்ஸை மட்டும் கரெக்டா நீங்க வந்து கொடுக்க பாருங்க. நீங்க வந்து பார்த்தா ஓபிசி கேட்டகரினா ஓபிசில வர உள்ள எல்லா போஸ்ட் ஆஃபீஸுக்குமே நீங்க ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி UR கேட்டகரியில வர எல்லா ப்ரிஃபரன்ஸுக்குமே நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. SC ST இருக்கீங்கன்னா நீங்க SC எல்லா ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கலாம். அதே மாதிரி UR கேட்டகரியில சம்பந்தப்பட்ட எல்லா ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துக்கோங்க. ப்ரிஃபரன்ஸை மட்டும் நீங்க கரெக்டா உங்களுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேணுமோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னா 1 அந்த நேரம் போயிட்டு 1 கொடுத்துக்கோங்க. 2வது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேணும், அது எந்த போஸ்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிட்டு 2ன்னு கொடுங்க. 3வது வேற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேணா நீங்க 3ன்னு செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நியரஸ்டா உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கோ அதை நீங்க கொடுத்து உங்களுக்கான ஜாப் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க பாருங்க. அதில் காமிச்சிருக்க எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்க்குமே நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் ஒரு நபர் வந்து ஒரு டிவிஷனுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. நான் திருவண்ணாமலை மட்டும்தான் அப்ளை பண்ண கிடையாது, நீங்க வேற டிவிஷனுக்கு கூட அப்ளை பண்ணலாம். பட் ஒரு நபர் வந்து ஒரு டிவிஷனுக்கு மட்டும் தான் உங்களால அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது குறித்து நான் அடுத்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருக்கோ அதை குறித்து அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிடலாம். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.